ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நான் என்ன விஷயம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. அது எந்த வாய்ப்பாக வேணாலும் இருக்கட்டும், லைஃப்பில் எந்த ஏரியாவை சம்மந்தப்பட்டது வேணாலும் இருக்கட்டும், அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. அதுக்காக இன்னமும் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என் கேள்வியாக தான். நீங்கள் தவற விட்ட ஒரு வாய்ப்புக்காக இன்னமும் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நிஜமாக சொல்கிறேன். அது எந்த வாய்ப்பு உங்கள் கை நழுவி போயிருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு வாய்ப்பு உங்களை விட்டு தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற காரணம், ஒரே காரணம், அது நம்மளை விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் இவங்க. நான் இப்படி பண்ணதுனால தான் இந்த வாய்ப்பு என்னை விட்டு போயிடுச்சு. நான் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். நான் இப்படி இருந்திருந்தா இந்த வாய்ப்பு என் கையில் இருந்திருக்கும். ஸோ நான் இதை பண்ணியிருந்தா அந்த வாய்ப்பு என்னை விட்டு போயிருக்காது. ஸோ நான் இவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேனாக்கா இந்த வாய்ப்பு என்னை விட்டு போயிருக்காது. ஸோ இப்படி ஒரு காரணங்களை நம்ம பக்கம் திருப்பி திருப்பி நம்மளை அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு போனதுக்கு நம்மளை நாமே ப்ளேம் பண்ணிட்டு அதை ரொம்ப நாளாக நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு அடக்கிட்டு இருந்திருப்போம். சரி, நம்மளை விடுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ அப்படி பண்ணியிருந்தா இது உனக்கு கிடச்சிருந்துருக்குமே, நீ அப்படி இருந்துன்னா இது பண்ணியிருந்துருக்கலாமே, நீ இப்படி நடந்ததாக இது உன்னை விட்டு போயிருக்காது, இப்படி சொல்லி சொல்லி அப்படியும் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சுற்றி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்கள விடுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஒரு வாய்ப்பு உங்கள் கை நழுவி போயிடுச்சு அப்படின்னாக்க நீங்கள் உங்களை குறை சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னாக்க உங்களை விட்டு கை நழுவி போன வாய்ப்புக்கு நீங்கள் ஓவர் குவாலிஃபை. அந்த ஒரு ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன். இன்னொரு ரீசன், அந்த வாய்ப்புனால உங்களுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு உங்களுக்கு வரக்கூடிய தீங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பியாண்ட் த கர்டன்ஸ் கண்டிப்பாக அது நடக்கும், அது உண்மை. ஸோ இந்த வாய்ப்பு நம்ம கை நழுவி போனதுனால நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னாக்க, கவலையாக இருப்போம், டிஸப்பாயின்மெண்ட் ஃபீல் பண்ணியிருப்போம், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், அன்சைட்டியில் இருப்போம், நம்மளை நாமளே ப்ளேம் சொல்லி நம்மளை நாமளே ரொம்பவும் போட்டு உருட்டிட்டு இருந்திருப்போம். இது எதுவுமே வேணாங்க, ஓகேங்களா? அந்த வாய்ப்பு உங்களை விட்டு கை நழுவி போனதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. அதுதான் லைஃப், அதுதான் ஃபேட். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நீங்கள் அந்த வாய்ப்பு உங்கள் கை நழுவி விட்டு போனதுக்காக நீங்கள் ரெக்ரெட், அதாவது வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக அது ஒரு ரீடைரக்ஷன், உங்களை நல்ல பாதைக்கு தான் கொண்டுட்டு போகும். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே